இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ஆம்லெட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். தக்காளி, முட்டை, உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஆயில், கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தக்காளி முட்டைக்கு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 முட்டையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம 4 முட்டை போட்டு அதே மாதிரி 3 தக்காளி வச்சு செய்கிறனால இது நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ வந்துட்டு பேன் வந்து பற்ற வச்சுக்கோங்க. பேன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை கடாய் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பேன் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்லேட்டுக்கு தக்காளி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறது வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகட்டும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிறதுக்கு முந்தையே வந்து நம்ம தக்காளி வந்து இதில் வச்சிடணும். தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளியை இந்த மாதிரி வட்டமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு அளவுக்கு சூடானோன்னா இதை நம்ம தக்காளியை வந்து இப்படியே வந்துட்டு இது மேலே வச்சிடலாம். பேன் வந்து ஃபுல்லாக வந்து நிறையிற மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி வச்சதுக்கப்புறமா இது மேலே லைட்டாக வந்து மிளகாத்தூள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அடுத்து உப்பு, அடுத்தது கரம் மசாலா. கரம் மசாலாவும் வந்துட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அடுத்து மிளகுத்தூள், பெப்பர் தூள், இதுவும் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த ஒரு சைடு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இது வறுபடட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சைடு வந்து திருப்பிடலாம் ஒவ்வொரு தக்காளியும். அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல வைங்க. நம்ம அதுக்கப்புறமா தக்காளியை திருப்பிக்கலாம். இப்போ தக்காளி ஒரு சைடு வெந்துருச்சு, இதை அப்படியே திருப்பிடலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் வந்துட்டு 2 சைடும் திருப்பி போட்டுருங்க. இப்போ இந்த சைடு திருப்பி போட்டும் வந்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ ஒரு 1 நிமிஷம் போல் இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ வந்து 2 சைடும் தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதை அப்படியே வந்துட்டு நம்ம இதில் சேர்த்திடலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றுனதுக்கு அப்புறமா இது மேலே வந்து கொத்தமல்லி தழை, வேகிறதுக்கு முந்தையே வந்து கொத்தமல்லி தழை சேர்த்திடுங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கரெக்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து இது நான்ஸ்டிக்கில் பண்ணியிருக்கனால இது சுத்தமாக வந்து ஒட்டாது. இது வந்து திருப்பி போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். சப்போஸ் வந்து இது ஆஃப் பாயில் மாதிரி எடுத்துடலாம். சப்போஸ் வந்து இது திருப்பி போடணும் இப்படி சாப்பிட மாட்டேங்கிறவங்க இதை நீங்கள் அப்படியே திருப்பிடலாம். இதை இப்போ அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டி
டேஸ்டியான தக்காளி முட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.